படம் ரொம்ப மொக்க சார். என்ன சொல்கிறதுனே தெரியல. அனகொண்டா அதுக்கு உண்டான ஒரு என்ன இமேஜ் வச்சுருந்தோமோ அதை ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. இது காமெடின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் பார்த்த லெவல் வேறு. இது எதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த மூவிக்கு அனகொண்டான்னு சொல்லிட்டு. பாம்பு வருது, அது காமெடி பாம்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும். டோட்டல் வேஸ்ட். தேங்க்யூ. ஆ ஓகே, நல்லா தான். அது கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் காமிச்சாங்க, ஃபர்ஸ்டெல்லாம் அவ்வளோவா காமிக்கல. பாம்பு லாஸ்ட்டாக தான் வருது, மொதல் அவ்வளோவா காட்டல. அது ஃபஸ்ட்டு சொன்னாங்க பாம்பு வந்து ஏதாச்சும் சாப்பிட்டுச்சுன்னா அதை கக்கிடும்ன்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டு பேரை சாப்பிட்டாங்க. ஒருத்தனை வந்து கக்கிருச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அவனை கட்டி போட்டு செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து ஹீரோ அப்படியே சுட்டு பாம்பையை அழிச்சிட்டாரு. கடைசியில் வந்து டாட் வைப்பாங்கன்னு பார்த்தா கொஷின் மார்க் வச்சிட்டாங்க. அவன் எப்படி பொழைச்சான், எப்படி போவான்ட்டு. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பர்னு சொல்லுங்க. இல்லை, இது ஆக்சுவலி 90s கிட்ஸோட மூவி மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கும் எடுத்தது இட்ஸ் லைக் குட் அட்டெம்ப்ட். அண்ட் அப்போ விட இப்போ இன்னுமே டெக்னாலஜிக்கலி விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் என்கேஜிங்காக இருக்குது ஆக்சுவலி. இல்லை ஆக்சுவலி பாம்புன்ற பயத்தை விட எல்லாத்துக்குமே பயம் தானே. பசங்க கருப்பாம்பூச்சி கூட தான் பயப்படும். பட் ஸ்டில் அது வந்து பயத்தையும் மீறி காமெடியாக இருக்குது இந்த படம் நல்லாவே. ஸோ ஒரு ப்ளூப்பர் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் இப்போ இவங்களுக்கு இது புதுசு தானே, இவங்களுக்கு இது ஒரு புது அட்டெம்ப்ட்ன்றதுனால ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலி மூவி. ஆக்சுவலி எல்லாருமே சிரிச்ச சீன் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க மேலே அந்த பண்ணி வச்சுட்டு ட்ரெய்லரில் கூட இருந்திருக்கும். பிக்கும் அவரும் ஓடிட்டு இருப்பாங்க பாம்புக்காக. ஸோ அது என்டையர் தேட்டரே சிரிச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி எலிமெண்ட்ஸ்னால படமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப லேக் ஆகலை, நல்லா இருந்தது. டப்பிங் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. சொதப்பிருப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ தமிழ் டப்பிங் வாஸ் வெரி குட். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ யூஸ்வலாக ஒரு அனிமல் படம்னா என்ன இருக்கும், ஒரு அமிர்தத்தை எடுக்கிறேன், ஒரு பூவை கண்டுபிடிக்கிறேன், ஏதோ ஒரு திரவத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆமாம், அனகொண்டால அதான் பார்த்தோம். ஜுராசிக் பார்க் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுலையும் அதான் பார்த்தோம். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இவங்களே ஒரு படம் எடுக்கிற மாதிரி போயிட்டு சோனிக்கிட்டேன் ரைட்ஸ் வாங்குறேன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக அவுட்டு ஃபுல்லாக காமெடி தான். இங்கிலீஷோட தமிழ் நல்லா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ படம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை, இவங்க படம் எடுக்க போகும்போது என்னென்ன நடக்குது, எப்படி படம் எடுக்க போகிறாங்க அப்படி தான் இருந்தது. இன்னும் ஒரே ஒரு வருத்தம்னா 3D கொடுத்துருந்துருக்கலாம். 3D கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பாம்பு கிட்ட ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், நல்லா கொஞ்சம் 3Dயாக இருந்திருக்கும். பட் 3D இல்லைனால பட் ஓகே, இந்த வீக்கெண்டுக்குனால எந்த படமும் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு ட்ரை பண்ணலாம். ஆமாம் ப்ரோ, பாம்பே ஒரு ப்ரோ ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ப்ரோ வருமே படத்தில். அவுட் அண்ட் அவுட்டு காமெடி படம். எப்படி பாம்பை போய் பிடிக்கிறானுங்க தான் கதையே. அந்த பாம்பை எப்படி ஷூட் பண்ணுறாங்க, அதுக்கு ஷூட் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன சீன்ஸ் வருது, அப்படியே ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான் போயிட்டுருக்கு. நானும் அதான் நினச்சி வந்தேன். ஆனால் ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ஒரு ட்ரை விடலாம், படம் பார்க்கலாம். இல்லை, இதான் அது கொஞ்சம் காமெடி கலந்த மூவி மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அப்புறம் ஓகே. பட் நிறையா சீன்ஸில் ரொம்ப பாம்பு காட்டுற மாதிரி தெரில. பட் ஓவரால் ஓகே தான். ஓகே தான். இதுக்கு முன்னாடி ஜுமான்ஜி ஹீரோ அதில் ஒரு நடிச்சிருப்பார், அவர் நடிச்சிருக்காரு. ஓகே தான். டெரராக இருக்கும். ஆமாம், இதில் ரொம்ப ஹாரர் இல்லாமல் லைட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, ஒன் டைம் வாட்ச். ஆமாம், காமெடி மூவி, காமெடி கலந்து அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆமாம், ஒரே ஒரு சீன் நடுவில் காமெடி, அதில் கூட ஒருத்தர் வருவார், அவர் பண்ணுற காமெடி ஓகே தான், நல்லா ஒன் டைம் வாட்ச். திகில்ன்ற மாதிரி ஒரு 2 சீன்ஸ் இருந்துச்சு, ஓகே. மற்றபடி ஃபஸ்ட்டு பார்ட் நினச்சி நம்பி வராதிங்க. இது காமெடி கலந்துருக்கு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ. இல்லை, இது அப்படி இல்லை. இது நான் காமெடியாக இருக்கும் அப்படி சொல்லி தான் வந்தேன். ஏன்னா இதில் ஹீரோ, ஆமாம், ஹீரோ அண்டு 2 பேர் ஹீரோவும் நடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது காமெடியாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். காமெடியாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் நல்ல காமெடியாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். படத்தில் த்ரூ அவுட்டாக பாம்பு வரலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே காமெடி தான். ஸோ அது இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம்,
ஓகே தமிழ் டப்பிங். அவங்க இந்த படம்னு இல்லை, எந்த படம்னாலுமே மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு வந்து பார்த்தாங்கன்னா அந்த படம் அவங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், இந்த படம் ரொம்ப பார்க்க பயமாக எதுவுமே தெரியல. ஏன்னா ஃபுல்லாக ஃபன்னாக போகிறதுனால, பாம்பும் ரொம்ப அப்பப்போ வர்றதுனால ரொம்ப ஒரு பயம் எதுவும் இல்லை. எப்பவும் போல பார்க்குற மாதிரி இருந்துச்சு. காமெடி படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஆமாம், ஆனால் அனகொண்டாங்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஏதோ ஒரு காமெடி மூவி பார்க்க வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த பண்ணி வச்சு கட்டினாங்களா, அந்த டேரக்டரை வச்சு வர சீன் வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. இல்லை ஃபுல்லாக காமெடி தாங்க. இல்லைங்க, இது ஃபன் ஃபீல்டாக இது பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்காது. ஃபுல்லாக காமெடிக்காக தான் படம் எடுத்துருக்காங்க மேடம். காமெடி படம், காமெடி உண்மையிலே காமெடி தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. 3D இல்லை, 2D தான். தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் பார்ட் சீரிஸாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.